இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, சந்தோஷமாக இருப்பேன் கர்த்தருக்குள். ஆமே ஆமே. பரவாயில்ல, சந்தோஷமாக இருப்பேன் கர்த்தருக்குள். பரவாயில்ல, மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆண்டவருக்குள். அடுத்த வார்த்தை சொல்லுது, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். ஆமே. இது எல்லாருக்குள்ளேயும் இந்த மனப்பான்மை நம்ம வளர்த்துக்கணும். இன்றைக்கி எப்படி ஆகி போச்சுன்னா, ஸ்தோத்திரம், ஒருவர் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஸ்தோத்திரம் அனுபவத்திலும் சரீரத்திலும் ஒரு நன்மையை வச்சிருந்து அது இழந்து போச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிறிஸ்தவனே பார்த்துக்கு ஸ்தோத்திரம் என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்தோத்திரம் என்ன இப்படி இழந்துட்டீங்களே, என்ன இப்படி போயிடுச்சே, என்ன இப்படி தடுமாறிட்டீங்களே, என்ன இப்படி தோல்வி அடைஞ்சிட்டிங்களே, என்ன இப்படி ஆயிட்டீங்களே, இப்படி விழுந்துட்டீங்களே அப்படின்னு வசனத்தின் வெளிச்சத்தில் பேச வேண்டிய நாம வசனத்தின் வெளிச்சம் இல்லாமலேயே பேசுகிறோம். அல்லேலூயா. இருக்குது என்கிட்ட, அது இல்லாமல் போனாலும், அதுதான் சொன்னேன், இந்த கையில் என் மைக் இருக்குது, நான் அடுத்த வாரம் இல்லை, நான் வெறும் வாயால் பேசுகிறேன் அப்படின்னாலும், பாஸ்டர் மைக்கு எங்கே போச்சு, அது கேட்கக்கூடாது. தோத்துறோம். அதாவது அது இருந்தது, இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. சோத்திரம் ஸ்தோத்திரம், நீங்கள் பேசினது சந்தோஷமாக தான் இருக்குது. ஸ்தோத்திரம், மைக்கில் பேசுகிற மாதிரியா அதே போல தான் மைக்கு இல்லாத போதும் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஆமென். ஐயோ மைக்கு இல்லாத போச்சா, காணாத போச்சா, ரிப்பேர் ஆயிடுச்சா, உடஞ்சி போச்சா, யாரும் தூக்கி போயிட்டாங்களா, அப்படி பேசி பரிதாபத்துக்குள்ளாக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம், அப்படி பேசி நாம் இழப்பை மேன்மைப்படுத்தக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம், இல்லாமல் போனாலும் நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். நாம் யாருக்குள்ளே வாசம் பண்ணுறோம், தேவனுக்குள்ளே வாசம் பண்ணுறோம். அப்போ நாம் எங்கே இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, கலிகூறுதல் இருக்குது. ஆமென். அந்த மகிழ்ச்சியும் கலிகூறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இருந்தது இல்லாமல் போனாலும் நான் மகிழ்ந்திருப்பேன், இருந்தது இல்லாமல் போனாலும் சந்தோஷமாக இருப்பேன், இருந்தது எடுபட்டு போனாலும் நான் கலிகூறுவேன். அதுதான் என் பலன். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அதுதான் என் பலன், அதுதான் என் பலன். அல்லேலூயா. அதுதான் என் பலன். இதை தெளிவாக புரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யோபு மட்டும்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார், அவருக்கு சோத்திரம். ஆமென். அவர் கொடுத்த நேரம் வரைக்கும் என் கையில் இருந்தது, அவர் எடுத்துட்டார். இப்போ